ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஆஃப் லவ். ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் டேவை இந்த மாதிரி டாமினண்ட்டாக காட்டினது கிடையாது. ஸோ ஹெட்ஸ் எடுத்து போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய ட்ரை பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் டேவை டாப்பாக வச்சு கேட்டிருக்கீங்க. நான் அதுக்கும் வீடியோஸ் போடுறேன். ஓகே டியர்ஸ், இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க. 1 மினிட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு. ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்ட்ரோ எடுக்கிறப்பே 4 வாட்டி தும்பல் வந்துச்சு. ஸோ ப்ளீஸ் என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போது ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க. மணி ஒரு 10 மணி இருக்கும், நைட் டைம் 10 மணி. அங்கே ஒரு சில பேர் அமைதியாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ரோட்டோரமாக நடந்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு சில கடைகள் ஓப்பனாக இருக்குது. எல்லா கடையுமே சாப்பாட்டு கடை, எல்லாமே ஓப்பனில் இருக்குது. உள்ள ஒரு சில கஸ்டமர்ஸும் உட்காந்துட்ருக்காங்க. அப்போது ஒரு கடையில் காட்டுறாங்க. ஒரு மேன், ஒரு ஷாப்கீப்பர், அவருடைய கஸ்டமருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்குன்னு வேண்டி கையில் ஒரு பிளேட்டில் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நடந்து அந்த டேபிள் கிட்டே போகிறாரு. அங்கே டேபிளில் உட்காந்துட்ருக்க அந்த கஸ்டமர்கிட்டையும் சாப்பாடை டேபிளில் வைக்கிறாரு. அந்த பர்சன் அந்த சாப்பாடு அங்கே வச்சுட்டு கஸ்டமரை நிமிர்ந்து பார்க்க அவருக்கு ஒரு மாதிரி அல்ல. அவர் பாட்டம் அப்படியே வேங்குன்னு நடந்து உள்ளே போயிடுறாரு. உள்ளே போயிட்டு ஒரு மாதிரி கை காலெலாம் நடுங்கி நின்றுட்டுருக்க உள்ளே அவருடைய ஒய்ஃப் நின்றுட்டுருக்காங்க. அவங்க இவரை பார்த்து, என்னங்க என்னாச்சு, ஏன் இப்படி உதறுது? இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை, சீக்கிரமாக எல்லா கஸ்டமர்ஸையும் அனுப்பி விடணும். என்ன ஆச்சு? நம்ம கடையில் ஒருத்தன் உட்காந்துட்ருக்கான். அவன்கிட்ட யார் ஆர்டர் எடுத்தா? என்னாச்சுங்க? ஒரு வாட்டி நீயே போய் பாரு. யார் இது? என்னங்க என்ன இப்படி ரத்த கோலமாக உட்காந்துட்ருக்கான்? உண்மையிலே இவன் சாப்பிட தான் வந்திருக்கானா? அதான் தெரியல, என்ன ஆக போதுன்னு தெரியல, எங்கேருந்து வந்திருக்கானும் புரியல. பேசாமல் நான் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணவா? எனக்கு தெரிஞ்சு பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேங்க. இப்படி ரத்த கோலமாக உட்காந்துட்ருக்கான், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் சொல்லவும் இவரும் என்ன பண்ணுறாருனா டக்குன்னு ஃபோனை எடுத்து கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் கால் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவருடைய கையை அப்படியே இன்னொரு கை இறுக்கமாக பிடிக்குது, ஃபோன் பண்ண விடாமல். அந்த கையில் ஃபுல்லாக ரத்தம் படிஞ்சிருக்கு. அந்த கையை பார்த்துட்டு அப்படி நிமிர்ந்து பார்த்தா அங்கே சாப்பிட்றதுக்கு டேபிளில் உட்காந்துட்டு இருந்த அந்த பர்சன் தான் இங்கே வந்திருக்காரு. இந்த ஷாப்கீப்பர் லைட்டாக அப்படியே கத்துறதுக்குன்னு போகிறாரு. அப்படியே கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறதுக்காக போக அதுக்கு அந்த பர்சன், குரல் வெளியே கேட்கக்கூடாது, யார் என்ன கேட்டாலும் தெரியலன்னு சொல்லணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறதுன்றதை தாண்டி பின்னாடி வழியாக போகிறதுக்கு எதுனா வழி இருக்கான்றது செக் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக்கு. அவ்வளோ ரத்த குளமாக இருக்கார். ஆக்சுவலி அவருடைய நெத்தியில் சைடில் அடிபட்டு ஃபேஸில் சீக்ஸ்லலாம் ப்ளீட் ஆகிருக்கு. நெக் சைடில் ஒரு சின்ன கீரல் போட்டு அதுலேருந்து ப்ளீட் ஆகுது. கையில் ஃபுல்லாக ப்ளட்டு. அவருடைய பாக்கெட்டில் சைடில் அந்த பெல்ட்டு சொருவோம்ல, அதில் ஒரு ரிவால்வர் இருக்குது. அந்த ரிவால்வரில் குண்டு இல்லை, புல்லட்ஸ் கிடையாது. ஸோ அதை சேஃப்டிக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அப்படியே வச்சுருக்காரு. அவருடைய பாக்கெட்டில் இருக்க கன்னெல்லாம் பார்த்துட்டு அந்த ஷாப்கீப்பர் ரொம்ப பயந்துட்டாரு. இவன் வேறு கத்தக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டானா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உள்ளே ஒரு மாதிரி கொலை நடுங்கி போய் உட்காந்துட்ருக்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்த அந்த ஸ்ட்ரீட்குள்ளே துப்புன்ட்டு ஒரு 20 பேர்கிட்ட ஓடி வராங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ரோட்டில் சும்மா நடந்து போயிட்டு இருந்த மக்கள் கொஞ்சம் பரபரப்பாகி, அப்பா இங்கே ஏதோ நடக்க போது, நம்ம பேசாமல் போகிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடிடுறாங்க. இப்போது அங்கே 20 பேர் ஓடி வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 20 பேரில் ஒருத்தரும் அங்கே இருக்கிற ஒரு கடைகளில் உள்ளே பூந்து உள்ளே யாராவது வந்தாங்களா, எவனாவது இப்படி வந்தானா, ரத்த குழம்பு உள்ளே வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் மேலே கேள்வி கேட்குறாங்க. அதில் ஒருத்தன், அந்த 20 பேரில் ஒருத்தன் இந்த ஷாப்புக்குள்ளேயும் வந்துடுறான். அவன் அந்த ஷாப்கீப்பரை பார்த்து, இங்கே யாராவது வந்தாங்களா? யாரை கேட்குறீங்க? எங்களை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிவிட்டு எவனாவது இங்கே வந்தானா? எதுக்கு? எங்களுக்கு அவன் தேவைப்படுறான். பின்னாடி
இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்கீப்பர் ஏதோ சொல்ல வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுறதுக்கு காரணம் அவருடைய ஒய்ஃப் பின்னாடி அப்படியே ஒரு கிள்ளி கிள்றாங்க, ஐயோ வாய முடியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆனால் இந்த பர்சன் சும்மா ஓடுவாரா? இந்த ஷாப்கீப்பர்கிட்ட வந்து கேட்டது யாருன்னா நம்ம கிம் டேயோங். நம்ம டே வந்து இவன்கிட்ட கேட்க அவன் வளர்றதை பார்த்துட்டு இவன் இந்த கடைக்குள்ளே தான் எங்கேயோ ஒளிஞ்சிட்ருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருனா கடைக்குள்ளே நுழையிறாரு. உள்ளே போயிட்டு அந்த சாப்பாடு செய்கிற இடத்துல செக் பண்ணுறாரு, இல்லை. ரெஸ்ட் ரூம் சைட் செக் பண்ணுறாரு, இல்லை. சரி அப்போனா கடைக்கு உள் பக்கமாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு உள் பக்கம் போய் பார்த்தா அங்கே வீடு இருக்குது. ஆக்சுவலி இந்த ஷாப்கீப்பர் இருக்கார் இல்லையா, அவருடைய வீடோட அட்டாச்சு இந்த ஷாப். பின்னாடி பக்கம் வீடு, முன்னாடி கடை, அது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ கடையை தாண்டினா வீடு. வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு, வீட்டுக்குள்ளே எங்கேயுமே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டாரு. என்னென்னா இந்த கதவை தாண்டி போகிறப்போ அந்த கதவு பிடிமானம் இருக்கும் இல்லையா, அதுலலாம் வந்து ஃபுல்லாக ப்ளீடாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஒரு ஒரு ஈவில் ஸ்மர்க் பண்ணுறாரு, இவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு. ஸோ இவரும் தேடிட்டு இருக்காரு. கடைசியாக அந்த வீட்டுக்கு பின்வாசலுக்கும் போயிடுறாரு. போய் பார்த்தா அங்கே ஒரு பெரிய செவுரு இருக்குது. அந்த செவரை வந்து எகிரி குதிச்சிட்ருக்காரு. நம்ம சக்குக்கு வந்து எகிரி குதிக்க ட்ரை பண்ணுறாரு. இவரால் எகிரி குதிக்க முடியல. ஏன்னா அவர் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிட்டார், ஃபுல்லாக எனர்ஜியே இல்லை, அவ்வளோ டயர்டாக இருக்கார். ஏன்னா ரொம்ப தூரம் ஓடி வந்திருப்பார். நம்ம டே அண்ட் அவங்களுடைய டீம்கிட்ட ரொம்பவும் சர்வே ஆகிறதுக்குன்னு ஃபைட் பண்ணியிருப்பார். அதுலேயே ரொம்பவும் ட்ரெயின் ஆகிருப்பார் நம்ம ஜங்குக்கு. நம்ம ஜங்குக்கு இப்படி தப்பிக்கிறத பார்த்துட்டு டே அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஜங்குக்கிட்ட வந்து அவருடைய சட்டை காலரை பிடிச்சி எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே அந்த காம்பவுண்ட் மேலே ஏறி நின்று கூட கீழே அப்படியே இழுத்து தள்ளி விட கீழே இருக்க ஒரு கல் வந்து ஷோல்டர் அடிப்படுது நம்ம ஜங்குக்கு. ஒரு மாதிரி அதை ஷோல்டர் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி டேவை வந்து முறைச்சி பார்த்துட்ருக்க. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருனா அங்கே வெளியே நின்றுட்டுருக்க எல்லாருக்குமே வந்து குரல் கொடுக்குறாரு. அப்புறம் எல்லாருமே வந்து உள்ளுக்கு வந்துடுறாங்க. உள்ளே வந்து ஜங்குக்கையும் கைங்காலமாக பிடிச்சிட்றாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து நம்ம ஜங்குக்கை பிடிச்சிட்டு ஒரு காரையும் வரவழைச்சு அந்த காரில் உட்கார வச்சு நம்ம ஜங்குக்கை கூட்டிகிட்டு போக இப்போ அப்படியே கட் பண்ணுறாங்க. ஒரு பெரிய மேன்ஷன். நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, கிட்டத்தட்ட 100 ஏக்கர் மாதிரி இருக்கும் அந்த பெரிய இடம், ரொம்பவும் பெரிய இடம். அதில் ஒரு பெரிய மேன்ஷன். அதுக்குள்ளே அந்த கார் அப்படியே நுழையுது. அந்த காரை பார்க் பண்ண வேகத்துக்கு உள்ளே இருக்க பாடிகார்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்குக்கை கையெல்லாம் வந்து கட்டிட்டாங்க. ஸோ ஜங்குக்கை வந்து அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டு நேராக ஹாலுக்கு கூப்பிட்டு வர, ஹாலில் கூப்பிட்டு வந்து கீழே முட்டி போட வைக்க நம்ம ஜங்குக்கும் கீழே முட்டி போடுறாரு. அவரால் சுத்தமாக முடியல, ஃபுல்லாக ப்ளீடு வேறு ஆகிட்டுருக்கு, முடியல. கீழே முட்டி போட்ட மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கையில் ஆப்போசிட்டில் நம்ம டேவுடைய அப்பா உட்காந்துட்ருக்காரு. நம்ம டேவுடைய அப்பா பக்கத்தில் போய்ட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம டேவும் போய்ட்டு அங்கே உட்காந்துட்ருக்கா, அப்பாவும் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு வந்து சென்டர் ஆஃப் த ஹாலில் ஒரு மாதிரி முட்டி போட்ட மாதிரி அவங்களுக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்கேன். இப்போ நம்ம டேவுடைய அப்பா தான் டேவை பார்த்து அவருடைய ஷோல்டரில் 2 டேப் பண்ணிவிட்டு என் பையன் நிரூபிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம டே அதை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. அப்பா கிட்டேருந்து ஒரு அப்ரிஷியேஷன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் அவருடைய ஃபேஸில் ப்ரௌடாக இருக்கார். அதுவும் இப்போது நம்ம டேவுடைய அப்பா தான் அவனை கூட்டிகிட்டு போய் பேஸ்மெண்ட்டில் போடுங்க, கட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லா பாடிகார்ட்ஸுமே ஜங்குக்கை கூப்பிட்டுக்கிட்டு நேராக பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. இதில் வேறு என்ன ஒரு நம்ம ஜங்குக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, ஆல்ரெடி நம்ம டேவோடைய டீம் இந்த பாடிகார்ட்ஸ் எல்லாரையுமே வந்து நம்ம ஜங்குக்கு ஒரு வாட்டி அட்டாக் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கு ரிவேஞ்சாக இந்த பாடிகார்ட்ஸ்லாம் இன்னும் போட்டு அடிக்கிறானுங்க நம்ம ஜங்குக்கை. கட்டி வைக்கும்போது நம்ம ஜங்குக்குடைய கை நழுவுது, ஃபுல்லாக எனர்ஜி இல்லாமல் அவங்க கையிலேருந்து நழுவி கீழே விழுந்தா இவனுங்க நம்ம ஜங்குக்கை வந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை போட்டு அடிக்கிறானுங்க, ஷோல்டரில் எட்டி உதைக்கிறானுங்க. ஆல்ரெடி அவருக்கு அடிபட்டிருக்கு. கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்காம ஜங்குக்கை அப்படி போட்டு அடிச்சிட்ருக்கானுங்க. இப்போது ஒரு வழியாக கையெல்லாம் கட்டி வச்சுட்டு அந்த செவுத்தில் வந்து ஒரு மாதிரி டைப் பண்ண மாதிரி நம்ம ஜங்குக்கை செவுத்தை அப்படியே கட்டி வச்சிட்றானுங்க. அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறானுங்க. அந்த மேன்ஷனே கொஞ்சம் அமைதியாகுது. நம்ம டேவை காட்டுறாங்க. கீழே அவங்க அப்பா கிட்டே பேசிகிட்டு இருந்தவர் அப்பா நேராக மேலே ரூமுக்கு போயிடுறாரு. இவரும் மேலே ரூமுக்கு போகலான்னு பார்க்கும்போது தான் பேஸ்மெண்ட் ஞாபகம் வருது. ஸோ என்ன பண்ணுறாருனா மேலே ஸ்டெப்ஸ் ஏறினவர் திரும்பியும் கீழே இறங்கி பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாரு. பேஸ்மெண்ட்டுக்கு போய்ட்டு ஒரு டோரை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் ஒரே ஒரு லைட்டு தான். அந்த லைட்டுக்கு கீழே தான் நம்ம ஜங்குக்கை வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. கட்டி போட்டிருக்குதுன்னா 2 கையும் சேர்த்து கட்டி போடல, ஒரு கையும் ஒரு செவுத்தில் இருக்க மாதிரி கட்டி போட்டிருக்காங்க. ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து கீழே முட்டி போட்டுக்கிட்டு கையை கட்டினபடி அப்படியே டயர்டாக உட்காந்துட்ருக்கேன். நம்ம ஜங்குக்கிட்ட நம்ம டே போயிட்டு ஜங்குக்குடைய சின்ன இருக்கும் இல்லையா, அப்படியே
அவரை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம டேவை பார்க்க வைக்க நம்ம ஜங்குக்கும் ஒரு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக அப்படியே அரக்கன்னா பார்க்குறாரு நம்ம டேவை. இப்போ நம்ம டே என்கிட்ட இருந்து ரொம்ப நாள் தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணல. ஆ இங்கே பாரு, பிரச்சனை போயிட்டு இருந்தது உங்கள் அப்பாவுக்கும் எனக்கும். நீ எதுக்கு இடையில நுழையிற? ஓ, எங்கள் அப்பாவை நீ தொந்தரவு பண்ணா நான் உள்ள நுழைய மாட்டேன்னு நினச்சிட்ருக்கியா? ஆ ஒன்று புரிஞ்சுக்கோ, நான் இப்போ உன் விஷயத்தில் தலையிடுறேன்னா அதுக்கு காரணம் நீ தான் எல்லாத்துக்கும் ஆரம்பிப்பில்லை. நீ எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, உங்கள் அப்பாவுன்னு கூட சொல்லலாம். யூ ஹாவ் டு பே ஃபார் திஸ். என்னோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம். உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும்னு நீ என்னை போட்டு இப்படி பண்ணிகிட்ருக்க? ஆ என்ன தெரியணும்? உன்னை பற்றி எல்லாம் தெரியும். உன்னுடைய ஒரு ஃப்ராடுத்தனமோ, தேவையில்லாமல் எங்களுடைய விஷயத்தில் வந்து தலையிடுறதோ, இதில் பத்தாவதுக்கு எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க அம்மாவை பற்றி பேசும்போது ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுறாரு. ஓங்கி ஒன்று பட்டுன்னு வைக்கிறாரு ஜங்குக்குடைய கன்னத்துலேயே. நம்ம அப்படி அரைஞ்சது ஜங்குக்கு வலி தாங்க முடியல. இருந்தாலும் கோவம் வருது, நம்ம ஜங்குக்கு வெளிக்காட்ட முடியல. ஒரு மாதிரி அப்படியே தலையெரிச்சலாக இருக்க அவருக்கு. ஒரு மாதிரி அந்த இடத்துல முட்டி போட்டுட்டு இருக்கிறது. அப்பையும் அந்த நிலமையிலையும் நம்ம ஜங்குக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்ம கிட்ட பேசுகிறதுக்கு வராரு. பேச ட்ரை பண்ணுறாரு. ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நம்ம விடுற மாதிரி இல்லை, போட்டு பட்டுன்னு கன்னத்துலேயே வைக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தாலும் திரும்பியும் அவருடைய ஃபேஸை ஹோல்ட் பண்ணி பட்டுன்னு ஒன்று கன்னத்துலேயே வைக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு ஒரு நிமிஷம் அவ்வளோ கோவம் வருது. நம்ம ஜங்குக்குடைய லிப் சைட்லேருந்து ப்ளீட் வர ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம டேக்கும் ஒரு மாதிரி வெட்ஸ் ஆகிடுது. உன்னை பார்க்க எனக்கு எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறாரு. நேராக மேலே ரூமுக்கு போயிடுறாரு. தூக்கம் வர மாட்டேங்குது, கத்துறாரு கடந்து, எல்லாம் இவனால தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ கோபம் ஜங்குக்கு மேலே. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி அந்த இடத்துல டயர்டாக இது பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே ஒரு 2 to 3 days கிட்ட ஆகிடுது. நம்ம ஜங்குக்கு அந்த இடத்துலேயே இருக்கார். நம்ம டேவுடைய அப்பா வந்து அவருக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது நம்ம ஜங்குக்கிட்ட இருந்து. நம்ம ஜங்குக்கிட்ட கேள்வி கேட்க ஆனால் ஜங்குக் சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அது வந்து 2 பேருக்குள்ளேயும் ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு அதில் நம்ம ஜங்குக்கு அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்துருப்பார், அந்த கான்ட்ராக்டை டாக்குமெண்ட்ஸை எடுத்துருப்பார். ஆனால் அந்த டாக்குமெண்ட்ஸு டேவுடைய அப்பாவுக்கு ரொம்பவும் முக்கியமானது. அது இருந்தால் அவருடைய கம்பெனிஸ் வந்து ரொம்பவும் ஸ்டேபிளாக இருக்கும், அதுக்கப்புறமேட்டு ஏர்ன் பண்ணணுன்னு கூட அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுன்ற மாதிரி தான் அந்த கான்ட்ராக்டு. ஆனால் அதை நம்ம ஜங்குக்கு எடுத்துக்கிட்டதுனால அந்த கான்ட்ராக்ட் எப்படியாவது இவன்ட்டு வந்து பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடத்திட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஜங்குக்கை துரத்தி கடத்திட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இதில் ஒரு பர்சனல் ரீசன் தான் நம்ம டேவுடைய ரீசன். நம்ம வந்து நம்ம ஜங்குக் கூட ரிலேட்டடாக இருக்க காரணம் நம்ம ஜங்குக் தான் அவங்க அம்மா வந்து இப்போ இல்லாததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரு நம்ம ஸோ அதனால் அவருக்கு எப்போல்லாம் கோவம் எடுத்து பட்டுன்னு போயிட்டு நம்ம ஜங்குக்கு அடிச்சுட்டு வரதே இவருடைய வேலையாக இருக்குது. ஒரு 4 to 5 days கிட்ட ஆகிடுதுடா. நம்ம ஜங்குக்குடைய கைகள்லாம் மரத்து போயிடுது கட்டி வச்சது. சாப்பாடு கூட சரியாக கொடுக்க மாட்டுறானுங்க, தண்ணி மட்டும் அப்பப்போ வாயில் அப்படியே வைக்கிறானுங்க. அவங்க அப்பா வந்து கேள்வி கேட்குறாரு, கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா போட்டு அடிக்கிறாரு. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நம்ம ஜங்குக்கு ஒரு வாய் கூட திறக்கலை. அந்த கான்ட்ராக்டை பற்றி, அந்த கான்ட்ராக்ட் ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு வாய் கூட திறத்துல. நம்ம ஜங்குக்கு அவர் பாட்டு அப்படியே அடி வாங்கினபடியே இருக்கார். ஒரு 5 days கிட்ட ஆகிட நம்ம ஜங்குக்கு வந்து நைட் டைமில் ஒரு தடவை ரொம்ப டயர்டாக அந்த கயிறில் தொங்கினபடியே அப்படியே உட்காந்துட்ருக்கையில் டக்குன்னு ஏதோ உருட்டுற சவுண்டு கேட்குது. அதாவது துப்புன்னு ஓடி வந்து கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாகிடுது, எதையோ தட்டி விட்ட மாதிரி சவுண்டு கேட்குது. இப்படிலாம் இருக்கையில் நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தவர் ஏஞ்சி சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா அந்த பேஸ்மெண்ட்டில் ஒரு சின்ன டனல் மாதிரி ஒரு ஹோல் இருக்குது, கம்பி மாதிரி, லைக் விண்டோ மாதிரி இருக்குது. அதிலேருந்து சவுண்டு வருது. என்ன இது இங்கேருந்து சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்தா அந்த வழியாக ஒரு டார்ச் வெளிச்சம் வந்துட்டு போகுது. நம்ம ஜங்குக்கு வந்து புரிஞ்சிருச்சு யாரோ அந்த இடத்துல இருக்காங்க, என்னமோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கம்பி மாதிரி இருக்கிறது கழண்டுக்கிட்டு கீழே விழுது. தொப்புன்னு சவுண்டு கேட்குது. ஆனால் நம்ம ஜங்குக்கு திரும்பி பார்க்குறாரு, எந்த பாடி கார்ட்ஸும் உள்ளே வரல.
யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த ஓட்டை பக்கமே திரும்பி பார்த்துட்ருக்காரு. எவனாவது வந்து அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அப்படியே யோசிச்சுக்கிட்டு ஒரு பிளானோட கீழே அப்படியே முட்டி போட்ட மாதிரி உட்காந்துட்ருக்கையில் பார்த்தா அங்கேருந்து வர்றது நம்ம ஜிமினும் நம்ம யூங்கியும். நம்ம ஜிமின் தான் ஃபஸ்ட்டு வெளியே வராரு. அந்த ஓட்டையிலேருந்து தலையை வெளியே விட்டதும், ஹாய் ஹாயா, நான் என்ன இங்கே ஹனிமூனுக்கு வந்துக்கிறேன் ஹாய்ன்றேன், சி வா ராக்கில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கீழே முட்டி போட்டுக்கிட்டு நம்ம ஜிமினை திட்ட உள்ளேருந்து நம்ம யூங்கி வர வச்சா வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பட்டு மேலே ஒன்று வைக்கிறாரு. நம்ம ஜிமினும் பொறுமையாக இறங்கிடுறாரு. நம்ம யூங்கியும் பொறுமையாக அப்படி இறங்கி வராரு. சவுண்டு போடாமல் பொறுமையாக வராங்க. இப்போ நம்ம யூங்கி ஜிமின் 2 பேருமே முடிஞ்ச அளவுக்கு தன்னை ஹைட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்கு கூட இல்லை, ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டு மாதிரி எப்போவுமே கூட இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த பாடி கார்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நம்ம ஜங்குக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ நம்ம ஜிமினும் நம்ம யூங்கியும் வந்திருக்கிறதுக்கு காரணம் எப்படியாவது என்னை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதுக்கான வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 பேருமே போயிட்டு வெளியே பாடி கார்ட்ஸ் யாராவது நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணால் யாரும் இல்லை. சரி ஓகே அப்போ கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த சங்கிலியை வந்து கழட்ட ஆரம்பிக்கிறாங்க. சங்கிலியில் தான் நம்ம ஜங்குக்கு வந்து கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சங்கிலியை வந்து கழட்ட ஆரம்பிக்க ஆனால் ரொம்ப டைட்டாக இருக்குது. நம்ம ஜிமினும் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. நம்ம யூங்கி கழட்டிட்டாரு. நம்ம ஜிமின் ட்ரை பண்ணுறாரு. இப்போதே நம்ம யூங்கி கிட்ட வந்து நம்ம ஜிமினை தள்ளி விட்டு, கையை நல்லா குழந்தை கை மாதிரி வச்சுக்கோ, ஒன்றுத்துக்கு உதவாது. ஏய், நான் எய்ம் பண்ணால் புல்லட் எங்கேயும் பறக்காது தெரியுமா? கரெக்டாக எய்ம் பண்ணுவேன். கன்னில் மட்டும் இருந்தால் போதுமா? அதுவும் உன் கை சைலன்சர் இருக்க எட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி ஒரு மாதிரி கலாய்ச்சி விட்டுற. நம்ம ஜிமின் வெறுப்பில் என்ன பண்ணுறாரு, மண்டை மேலே வைக்கிறாரு நம்ம யூங்கியோடைய மண்டையில். இப்போ நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம யூங்கியை பார்க்க இப்போ ஒரு வழியாக அந்த கட்டெல்லாம் கழட்டிடுறாங்க. எப்படியோ நம்ம ஜங்குக்கே வந்து கையில் இருக்க கட்டெல்லாம் அவுத்து விட்டுறேன். ஏஞ்சிக்க ட்ரை பண்ணுறாரு, முடியல. கிட்டத்தட்ட 5 days கிட்ட நம்ம ஜங்குக்கு அதே பொசிஷனில் இருந்திருக்காரு. காலெலாம் மரத்து போயிடுது. நம்ம ஜங்குக்கு நம்ம யூங்கியும் நம்ம ஜிமின்மா ஷோல்டர் மேலே கை போட்டு தான் பொறுமையாக எழுந்திரிச்சு நிற்க வைக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு ஒரு நிமிஷம் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனால் இங்கேருந்து தப்பிக்கணும்னா இந்த ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அவரே வந்து காம் பண்ணிக்கிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்த வழியிலேயே நம்ம ஜங்குக்கை கூப்பிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு வழியாக நம்ம ஜங்குக்கும் நம்ம யூங்கியும் நம்ம ஜிமின்மா சேர்ந்து வெளியவும் வந்துட்டுறாங்க. ஆனால் டக்குன்னு ஒரு வாய்ஸ் கேட்குது, தப்பிச்சு போகிறான் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா நம்ம டே வந்து நைட் டைமில் தூங்காமல் மேலே பால்கனியில் நின்றுட்டு அங்கே இருக்க அந்த சீனரி, அவருக்கு வந்து அந்த நிலா, அந்த சில்னஸ், நைட் ஸ்கை அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சீக்கிரம் நைட் அவருக்கு தூக்கமும் வராது. அதுவும் இல்லாமல் ஒரு சில தாட்ஸ், ஓவர் திங்கிங் அவருக்கு. ஸோ நைட்டு தூங்கவும் மாட்டார். இந்த மாதிரி வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவர் இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம ஜங்குக்கை கைத்தாங்களாக பிடிச்சி ரோட்டு பக்கம் கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்றானுங்க. ஸோ பாடி கார்ட்ஸ் வெளியே நிற்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கண்ணை காட்ட நம்ம டே வந்து கற்றுனதும் அந்த பாடி கார்ட்ஸை பிடிக்க போகிறாங்க. பட் இதெல்லாம் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக தான் நம்ம யூங்கியும் நம்ம ஜிமினும் வந்திருப்பாங்க. ஸோ வண்டியை எடுத்துகிட்டு வர சொல்லி நம்ம யூங்கி வந்து ஒரு இடத்துலேருந்து வேறு ஒருத்தன் அங்கேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வர பாடிகார்டை அடித்து நவுத்திட்டு நம்ம ஜேகேவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வண்டியில் ஏற்றிடுறானுங்க. ஒரு வழியாக வண்டி அங்கேருந்து பறக்குது. ஆனால் நம்ம டேக்கு வெறியாகுது, எனக்கு தெரியாது அவன் இப்போ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவே காலத்தில் இறங்குறாரு. இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரியாது. நம்ம டேவே ராத்திரி காலத்தில் இறங்குறாரு, அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வண்டிங்க 2-3 எடுத்துகிட்டு கூட பாடி கார்ட்ஸோட நேராக அங்கேருந்து கிளம்புறாரு அவனை பிடிக்கிறதுக்கு, நம்ம ஜங்குக்கு பிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. கிளம்புறாங்க, ஓடுறாங்க. இவங்களும் ட்ரை பண்ணுறாங்க, ரொம்ப தூரம் ட்ரை பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு வழியாக நம்ம ஜங்குக்குடைய மேன்ஷனுக்கு கிட்ட வந்தாச்சு. ஆனால் அந்த நேரத்தில் தான் வண்டி பிரேக் டவுன் ஆகுது. நம்ம ஜங்குக்குடைய வண்டி பிரேக் டவுன் ஆகுது. வண்டி கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி போயிட்டு ஒரு மரத்துலேயே முட்டுது. இது ஒரு ஹைவேஸ், அந்தளவுக்கு வண்டி எதுவுமே வராது. இவங்க போகிற நேரம்னு பார்த்து வண்டி கொலாப்ஸ் ஆகி ஒரு மரத்து மேலே போய் இடிச்சுக்கிட்டு நிற்கிது. நம்ம டே வந்து என்ன பண்ணுறாருனா, இறங்கு சீக்கிரம் போய் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இறக்கி விடுறாரு, பாடிகார்ட்ஸ் எல்லாரையுமே. நம்ம டே கிட்டே வந்து இப்போ ஒரு 10 members அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஸ்ப்ளிட் பண்ணி அமுச்சு விட்டுடுறாரு. இவரும் உள்ளே போய் இறங்கி தேட ஆரம்பிக்கிறாரு. யாருக்கிட்டேயும் நம்ம ஜங்குக்கு, ஜிமினு, யூங்கி 3 பேரில் யாருமே சிக்கலை. எல்லோரும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க.
கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அந்த ஹைவேஸ்க்கு சைடில் வந்து காடு மாரி இருக்குது. அந்த காட்டுக்குள்ளேயே இறங்கி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னமும் யாருமே கிடைக்கல. ஸோ நம்ம டேவும் தேடிட்டு இருக்காரா, ஒரு வழியாக தேடிட்டு போயிட்டுருக்கா. அப்போ தான் கத்துறாரு நம்ம டே, ஒரு வழியாக மரியாதையாக என்கிட்ட வந்துரு. நீயா வந்தனா உனக்கு அந்தளவுக்கு அடி இருக்காது. இதே நானாக உன்னை பிடிச்சேன்னா இங்கேருந்து கூட்டி போகும்போதே உன்னை அடித்து தான் கூட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தோடு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருந்தவர் அவரோட வாய்ஸ் மியூட் ஆகுது. என்னென்னு பார்த்தா, நம்ம டேவை யாரோ அப்படியே வாயை பொத்திட்டு அங்கே உள்ள ஒரு மரத்துக்கு பின்னாடி அப்படியே மறைச்சி வைக்கிறாங்க. நம்ம டேவும் வந்து அவ்வளோ நேரம் முழுங்கிட்டு இருக்காரு, அந்த கையிலேயே குத்துறாரு. ஆனால் அந்த பர்சன் வந்து விட மாட்டுறாங்க. நம்ம டேவை அப்படியே அவ்வளோ ஸ்ட்ராங்காக லாக் பண்ணி வச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலி அது யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு. நம்ம டேவை அவ்வளோ இறுக்கமாக பிடிச்சி வச்சுட்டு சவுண்டு கூட போட முடியாத அளவுக்கு அப்படியே பிடிச்சி வச்சுட்ருக்கா. நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஜங்குக்கிட்ட வந்துட்டு, டேய் அவனை என்ன பிடிச்சி வச்சுட்ருக்கேன், எனக்கு இவன் வேணும், இவனை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல, நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, எதுனா ஒன்று பண்ணி இவனை எப்படியாவது அன்கான்ஷியஸாக மாற்றணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கிக்கிட்ட கண்ணை காட்டுறாரு. கீழே பார்த்தா ஒரு கட்டை இருக்குது, மண்டையிலே எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி பட்டுன்னு எடுத்து நம்ம டேவுடைய மண்டையிலே வைக்கிறாரு. நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டர் மேலேயே ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகிட்டார் நம்ம டே. ஸோ தூக்கி ஷோல்டரில் போட்டு நம்ம யூங்கி தான் தூக்கி ஷோல்டரில் போடுறாரு. ஏன்னா ஜங்குக்கு வந்து டயர்டாக இருக்கார், சுத்தமாக அவரால் முடியல. ஸோ அதனால் நம்ம யூங்கி நம்ம டேவை வந்து ஷோல்டர் மேலே தூக்கி போட்டு நேராக அங்கேருந்து பொறுமையாக யார் கையிலையும் மாட்டாமல் அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு நம்ம டேவோடைய கார் எடுத்துகிட்டே கிளம்பிடுறாங்க அவங்களுடைய மேன்ஷனுக்கு. ஏன்னா இவங்களுடைய கார் வந்து மரத்தில் கொட்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்ப முடியாது அவங்களுடைய கார் எடுத்தால். ஸோ அதனால் டேவுடைய காரை யூஸ் பண்ணி போக கார் ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறம் தான் இந்த பாடிகார்ட்ஸ் எல்லாம் உள்ளேருந்து வெளியே வரானுங்க, எங்கே சாரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே நம்ம யூங்கி, நம்ம ஜங்குக், அப்புறம் நம்ம ஜிமின் 3 பேருமா வந்து டேவை கூப்பிட்டுக்கிட்டு நேராக அவங்களுடைய மேன்ஷனுக்கு போக இப்படியே கட் பண்ணுறாங்க. ஒரு ரூமில் காட்டுறாங்க. அங்கே வந்து ஒரு பெரிய கிங் சைஸ் பெட் இருக்குது. அந்த பெட்டில் நம்ம டே வந்து அன்கான்ஷியஸாக படுத்திருக்காரு. அவருடைய கைகள் கால்கள் கட்டப்பட்டிருக்கு, தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜங்குக்கு வந்து குளிச்சுட்டு அவருடைய காயங்களுக்கெல்லாம் வந்து அவராகவே மருந்து வச்சிட்ருக்காரு. மிரரை பார்த்து மருந்து வச்சிட்ருக்கையில் நம்ம டே முழிச்சுக்கிறாரு. ஏன் சீட்டு லபன்னு கத்துறாரு. டே அவனை இவனை அவுத்து விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாரு. நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கூட ரியாக்ஷன் கொடுக்கவே இல்லை. அமைதியாக போயிட்டு நம்ம டே படுத்துட்ருக்க அந்த பெட் மேலே ஒரு மாதிரி காலை வச்சுக்கிட்டு, எந்த சவுண்டும் வரக்கூடாது, என்னை இப்போ அவுத்து விட்டுறியா இல்லையா, நீ என்னை பற்றி தப்பாக புரிஞ்சிட்ருக்க. என்ன தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன்? முதல்ல என் கை கால் அவுத்து விடு. ஆம்பளையாக இருந்தால் அவுத்து விட்றான். இப்போ ஆம்பளையா பொம்பளையான்றது நிரூபிக்கிறதுங்க கிடையாது. மூடிக்கிட்டு நான் சொல்கிறத முதல்ல கேளு. நீ சொல்கிறத நான் எதுக்கு கேட்கணும்? டே, நீ என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன். உனக்கு அதை புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ தூரம் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். என்ன தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன்? உன் அம்மாவை கொண்டதை நான் தானே நினச்சிட்ருக்கேன். நீ என்னுடைய அப்பா நினச்சிட்ருக்கல. நீயும் அப்பாவும் சேர்ந்து தான் என் அம்மாவை கொண்டது. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? நீ நினச்சிட்ருக்கிற தப்புன்னு இதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தவன. என்ன தப்பு? நான் கண் கூட பார்த்தேன். நீ தான் எங்கள் அம்மாவை கையில் வச்சிட்டு இருந்த. நீ தான் காரணம். எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து நம்மகிட்டே ஒரு மாதிரி அப்படியே அந்த ஐ கான்டாக்டில் ஒரு கோவத்தில் கேள்விகள் கேட்க ஆரம்பிக்க, நம்ம ஜங்குக்கு கோவப்படல, அமைதியாக இருக்கார். டேவை பார்த்து, அன்றைக்கு நடந்ததே வேறு. அந்த இடத்துல நீ இருந்தது நீயும் நானும், என் அப்பாவும் உன்னுடைய அப்பாவும் மட்டும் கிடையாது, உங்கள் அப்பாவோட எனிமீஸும் தான் அங்கே இருந்தாங்க. அன்றைக்கி உனக்கும் எனக்கும் நடந்த கலவரத்தை அவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு உன்னுடைய ஃபேமிலியை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. ஆனால் அதில் நீயும் அப்பாவும் தப்பிச்சிட்டிங்க. பாவம், உங்கள் அம்மா தான் மாட்டிக்கிட்டாங்க.
உங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்கு தான் நான் அந்த இடத்துக்கு போனேன். ஆனால் நீ பார்த்தப்போ அங்கே நடந்த விஷயமே வேறு மாதிரி உன் கண்ணுக்கு தெரிஞ்சுது. இதை நான் உனக்கு எவ்வளோ தடவை தெரியுமா புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பேன். சொல்லப்போனால் ஒரு வாட்டியும் நீ ஒரு கான்ட்ராக்ட் மீட்டிங்க்கு வரும்போது நீ வரேன்னு சொல்லிட்டு தான்டா நான் வந்தேன். உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி தான் வந்தேன். ஆனால் நீ என்னை ஒரு வாட்டியும் என்னை நீ காயப்படுத்த தான் பார்த்தேன். நான் ஏன் உன்னை நானாகவே தேடி வரேன்னு உனக்கு யோசிக்க தோணலை. ஒரு நிமிஷம் என்னை 5 நாள் வச்சுருந்தேனே, ஒரு நாள் எதுக்காக எங்கள் அம்மாவை அப்படி பண்ணான்னு ஒரு வார்த்தை என்னக்கிட்ட கேள்வியை கேட்டுட்டு வாயை மூடிக்கிட்டு இருந்தேன்னா என்ன நடந்துச்சுன்னு நான் உன்ட்ட அன்னைக்கே சொல்லியிருப்பேன். நீ பாட்டுக்கிட்டு கேள்வி கேட்குற, நீ பாட்டுக்கிட்டு அடிக்கிற, நான் என்ன நீ செஞ்சு வச்ச பொம்மையா? இப்போ உன்னால் என்ன பண்ண முடியும்? நீ இருக்கிறது என் இடம். நான் நினச்சாதான் உன்னுடைய நிழல் கூட இந்த இடத்த விட்டு வெளியே போகும். இப்போ சொல்லு. என்ன சொல்லிட்டு இருக்கேனே, அன்னைக்கு நடந்தது. ஆனால் எங்கள் அம்மா கடைசியில் உன் பேரை தான் சொன்னாங்க. அவங்க எதுக்கு என் பேரை சொன்னாங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நடந்தது இதுதான். நான் உங்ககிட்ட உண்மையை தான் சொல்கிறேன், நம்பு. உன்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணணும், உன்கிட்ட ப்ரூவ் பண்ணணும், உன்கிட்ட எல்லாத்தையும் உண்மையை சொல்லணுன்றது என் தலையெழுத்தா? எதுக்கு இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்? உன் ஃபேமிலியிலே ஒரு மோசடி நடந்திருக்கு, அதை உங்ககிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணுறேன். ஆனால் நீ அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற, புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, காதை கொடுத்து கேட்டுக்க மாட்டேங்கிற. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு ஜஸ்ட் அங்கேருந்து அப்படியே விலகி வந்துட்டு திரும்பி அந்த மிரர் சைட் போயிட்டு அவருடைய ஷோல்டர் சைடில் லைட்டாக கீரல் விழுந்திருக்கு. அதில் அப்படியே ஒரு மாதிரி ஆயின்மெண்ட் போட்டுக்கிட்டு அப்படியே மிரரை பார்த்துட்ருக்கா. நம்ம சங்குக்குடைய பாடி ஃபுல்லாக பார்க்குறாரு. லைக் மேலே ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கார். ஸோ மேலே பாடி ஃபுல்லாக பார்த்தா காயமாக இருக்குது. அங்கேயும் இங்கேயும் வெட்டு, கீரல், அடிப்பட்டது. சொல்லப்போனால் நம்ம டே வந்து எட்டி மிதிச்சிருப்பார். அப்போ அவருடைய பூட்ஸ் அந்த ஷூவோடைய பிரிண்ட் கூட நம்ம சங்குக்குடைய தோலில் அப்படியே ரெட்டாக பதிஞ்சிருக்கும். அது அங்கங்கே ரத்தம் கட்டியிருக்காது அவருடைய ஷோல்டரில். அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி அவருக்கு என்னமோ தெரில, நம்ம சங்குக்கு வந்து ஒரு உண்மையை சொன்னதோ அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. கஷ்டமாக இருக்குது. நம்மகிட்டே இப்படி அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சங்குக்கு அவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ தான் அவனுக்கு உண்மையே புரிஞ்சிருக்கு. இவ்வளோ நாள் உண்மை தெரியாமல் தானே என்னை போட்டு அடிச்சிட்டு இருந்தான். இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு, அவன் அமைதியாக இருக்கான். இன்னமும் அவனை வச்சிருக்கணுமா அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்றாரு. இவ்வளோ நேரம் போட்டு அடித்தாலே அவனை திரும்பி நம்ம அடிப்போம், அந்த மாதிரி தாட் நம்ம சங்குக்கு வரல. இன்னும் சொல்ல போனால் நம்ம டேவை பார்த்தா நம்ம சங்குக்கு ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. ஒரு மாதிரி நம்ம சங்குக்குடைய பெட்டில் தானே நம்ம டேவை வந்து கட்டி வச்சுருக்காரு. நம்ம டே அமைதியாக அந்த பெட்டில் சாஞ்ச மாதிரி உட்காந்துட்ருக்கா. கொஞ்சம் நேரத்தில் நம்ம சங்குக்கே போயிட்டு டேயோடைய கையெல்லாம் அவுத்து விட்டுடுறாரு. நம்ம டே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக சங்குக்கை பார்க்க நம்ம சங்குக்கு கையெல்லாம் அவுத்து விட்டுட்டு இங்கே இரு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு வெளியே போயிட நம்ம சங்குக்கு வந்து கையெல்லாம் அவுத்து விட்டுறத நம்ம யூங்கி பார்த்துட்றாரு. அதை பார்த்துட்டு சங்குக்கிட்ட, டேய் கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்து கையை ஊற்று விட்டு போகிற, ஓடிட்டானா என்ன பண்ணுவேன்? அவன் போக மாட்டான். எப்படிடா சொல்கிற? அவன் போக மாட்டான்னு சொல்கிறேன்ல, அவனுக்கு சாப்பிட்றதுக்கு எதுனா கூட. எதுக்கும் நீ இங்கே வாசலே இல்லை, நானே போய் எடுத்துகிட்டு வரேன். ஏய் இல்லைடா நான் போகிறேன், நில்லு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா நம்ம இவங்க அங்கேயே நிற்க சொல்லிவிட்டு அவரே கீழே போகிறாரு. கீழே போய் பார்த்தா மெய்ட்ஸ் எல்லாருமே கிச்சனில் இருக்காங்க. சங்குக்கு அங்கே கிச்சன் சைடு வரதை பார்த்துட்டு மெய்ட்ஸில் ஒருத்தவங்க வந்து நம்ம சங்குக்கிட்ட, சார் எதுனா வேணுமா? டின்னர் என்ன பண்ணீங்க? வழக்கம் போல தான் சார், ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி பிளேட்டில் எடுத்து வைங்க. ஓகே சார். சீக்கிரம். சார் எக்ஸ்ட்ராவாக எக் வைக்கவா?
அது நீங்கள் எக்ஸ்ட்ரா தானே சார் சாப்பிடுவீங்க, நான் வைக்கிறேன். இல்லை எனக்கு இல்லை, நான் ஒருத்தரை கூப்பிட்டு வந்துடல அவருக்கு. நான் கொடுத்துட்றேன் சார், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. சொன்னதை மட்டும் செய்யுங்க, நானே கொண்டு போய் கொடுக்குறேன். எடுத்து வைங்க, நான் வைங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. அந்த மெய்ட்ஸ் வந்து சாப்பாடு எல்லாத்தையும் ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணி ஒரு ட்ரேயில் வைக்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கும் வந்து அந்த ட்ரேவை எடுத்துகிட்டு மேலே ரூமுக்கு நடந்து வந்துட்டுருக்க. நம்ம யூங்கி வெளியே வாசல்லே நின்றுட்டுருக்காரு. ஜங்குக்கு வந்து தான் அவர் நகர்ந்து போயிடுறாரு. அந்த ரூம் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே தாப்பாலும் போட்டு விட்டுட்டு லாக் பண்ணி விட்டுட்டு நம்ம ஜங்குக்கு வந்து டேக்கிட்ட அந்த பிளேட்டை கொண்டு வந்து கொடுக்க, நம்ம பிளேட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு சாப்பிடு, எனக்கு வேணாம், சாப்பிடு. எதுக்கு அமைதியாக இருக்க? இதுனா ஒன்று வரவழன்னு பேசிகிட்டே இருப்பேன். இந்தா. இல்லை அது புடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க நம்ம டேவும் கையில் வாங்கிக்கிறாரு. சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாரு. அவ்வளோவாலாம் எடுத்து சாப்பிடல, பொறுமையாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வாயில் வச்சிட்ருக்க. நம்ம ஜங்குக்கு டக்குன்னு அவருடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு ஃபார்ம் மாதிரி எடுக்கிறாரு. ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் மாதிரி இருக்குது. அந்த பேப்பரை எடுத்து நம்ம டேக்கிட்ட கொடுக்க, நம்ம டே சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அந்த பேப்பரை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து, என்னது, ஓப்பன் பண்ணி படிச்சு பாரு. என்ன இவ்வளோ நாள் உங்கள் அப்பா என்கிட்ட ஒரு கான்ட்ராக்டாக சண்டை போட்டுட்டு இருந்தாரே, அதில் உள்ள 50% அவருக்காக கொடுக்கல, உனக்காக தான் கொடுக்குறேன். புடி. ஆனால் நீ தெரியும் அவ்வளோ பெரிய கான்ட்ராக்டில் உள்ளதை 50% எதுக்கு எனக்கு கொடுக்குறேன்னு கேள்வி கேட்குறது. ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, அதான். முழுசாலாம் கொடுக்க முடியாது, இது வேணும்னா எடுத்துகிட்டு போ, இல்லைனா வச்சுட்டு கிளம்பு. போகவா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல, நம்ம டேவும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தவர் அந்த பிளேட் அங்கே கீழே எடுத்து வைக்க, நம்ம ஜங்குக்கு எனக்கு சாப்பாடு மிச்சம் வச்சா பிடிக்காது, சாப்பிட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல, இப்போ உடனே நம்ம டேவும் வந்து சாப்பிட்றாரு. ஆனால் பாதி தான் சாப்பிட்றாரு. அதோட எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக ஒதுக்கி வைக்க, அதுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. மணியை பார்க்குறாங்க. மணி வந்து ஒரு மிட் நைட் டைம் அந்த மாதிரி. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு பக்கம் அந்த ஜன்னல் பக்கமாக நின்றுட்டு யோசிச்சுட்ருக்க, நம்மகிட்டே கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்துகிட்டு கையில் வச்சுக்கிட்டு கிளம்புறதுக்குன்னு சொல்லிட்டு கதவு பக்கத்தில் போயிடுறாரு. ஆனால் ஜங்குக்கு வந்து கதவை லாக் பண்ணிடுறாரு. டேக்கு ஒன்றுமே புரியல. இப்போ தானே கிளம்புன்னு சொன்னால் அதுக்குள்ளே இதுக்குள்ள டோரை லாக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜங்குக்கு கன்ஃபியூஸாக பார்க்க, இப்போ நம்ம ஜங்குக்கு டேவை பார்த்து, இப்போ வேண்டாம், உன்னை போன விடுறதுக்கு தெரிஞ்ச எனக்கு காலையில் போகணும் எனக்கு சொல்ல தெரியும். காலையில் போய்க்கலாம். ஆனால் நான் இப்பயே போகணும் தேவையில்லை, காலையில் போய்க்கலாம். உட்காரு. என் பாடி கார்ட்ஸ் என்னை தேடி இங்கே வருவாங்க, கிடைச்சாங்க. அதனால அப்பயே அடித்து நவுத்தியாச்சு, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல, நம்ம டேவும் அந்த இடத்துல உட்கார்றாரு. எதுவும் பேசலை. நம்ம டேக்கு என்னமோ தெரியல, ஜங்குக்கு மேலே ஒரு சின்ன நம்பிக்கை, அடிக்க மாட்டான்னு ஒரு நம்பிக்கை. இன்னொன்று, என்னை ஹர்ட் பண்ணுன்றது அவனோட இன்டென்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீப்பாக நம்புகிறாரு. ஸோ ஜங்குக்கை நம்பி அந்த ஜங்குக்குடைய ரூம்லேயே உட்கார்றாரு நம்ம டே. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு தூங்கலை, அவரும் பெட்டு மேலேயே சும்மா தான் உட்காந்துட்ருக்காரு. நம்ம டே ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு, சாரி. இல்லை, எனக்கு இந்த கான்ட்ராக்ட் மேலாம் ஆசை இல்லை. இந்த உலகத்துலேயே என்னை நம்பி என்னை முழுசாக நம்பினதுக்கு
நம்பின ஒரே பர்சன்னா எங்கள் அம்மா தான், எங்கள் அப்பா கூட கிடையாது. அன்றைக்கி கூட உன்னை கையோடு பிடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு தான் எங்கள் அப்பா என்ன நினச்சி பெருமையாக ஃபீல் பண்ணார். அது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணது கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு நான் இருக்கேன்னா அந்த இடத்துல எதுனா ஒரு பர்பஸ் இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு பர்சன். ஆனால் எங்கள் அம்மா அப்படி கிடையாது. நான் எப்படி இருந்தாலும் என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சனை நீ கொண்டுட்ட அப்படின்னு தான் உன் மேலே கோவமாக இருந்தேன். ஆனால் அங்கே நடந்ததே வேறையாக இருக்கும்போது இவ்வளோ நாள் உண்மையே தெரியாமல் ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன். அதில் ஒன்றும் தப்பு எதுவும் இல்லை. நீ பார்த்தது தானே நம்பியிருக்கேன். இருந்தாலும் சரி விடு, எதுக்கு அதை பற்றி யோசிச்சுட்ருக்கேன். இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குடைய பாடியெல்லாம் பார்க்குறாரு. அதில் கீரலும் அடியும் தழும்புமா இருக்குது. அதெல்லாம் பார்த்ததும் நம்ம ஜங்குக்கு பார்க்குறாரு, நம்ம டே எங்கே பார்க்குறாருன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்குக்கே டேவை பார்த்து அடிச்சுட்டான்னு கவலைப்படுறியோ? அது ஆமாம், கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமான்னு தோணுது. இப்போ யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு இதெல்லாம் பழகி போயிடுச்சு. இதை பற்றி யோசிக்காத. எனக்கு எதனாவது ஹெல்ப் பண்ணணுன்னு தோணுது. நான் உனக்கு மருந்து வைக்க எதனா ஹெல்ப் பண்ணுவா? நானே பார்த்துக்கிறேன். உன்னை பார்த்துக்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லையா? அம்மா அப்பா அந்த மாதிரி? அவங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போதே போயிட்டாங்க. என்ன நானே வளர்த்துக்கிட்டேன். எனக்கு தெரியும் அம்மா இல்லாத ஃபீல் எப்படி இருக்கும்னு. அதனால தான் உனக்கு ஒரு உண்மையை கொண்டு வந்து சேர்க்கணுன்னு ட்ரை பண்ணேன். ஆனால் அதுக்குள்ளே என்னென்னமோ ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட பேசிகிட்ருக்கேன். கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது நம்ம ஜங்குக்கு. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்லேயே அப்படியே கொஞ்சம் மல்லாந்து படுக்கிறாரு. ஆனால் அவருக்கு கொஞ்சம் அந்த புண்ணெல்லாம் இருக்கிறது வலிக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் மல்லாந்து படுத்துட்ருக்கையில் நம்ம டே திரும்பி பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்குடைய ஆப்ஸ்லலாம் வந்து டேவோடைய அந்த பூட்ஸ் தழும்பு அப்படி இருக்குது, ரத்தம் கட்டின மாதிரி இருக்குது. நம்ம டேவே அவரே அறியாமல் நம்ம ஜங்குக்குடைய அந்த அடிப்பட்ட இடத்த லைட்டாக டச் பண்ண நம்ம ஜங்குக்கு ஃபீல் ஆகுது. பார்க்குறாரு, ஆனால் எதுவும் சொல்லல. அப்படியே அமைதியாக கண்ணை மூட்டு படுத்துட்டுறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டே தூங்கவே இல்லை, முழிச்சிட்டே இருக்காரு. நம்ம ஜங்கு கேஞ்ச வேகத்துக்கு யூங்கியை கொண்டு போயிட்டு வீட்டில் விட சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அமைதியாகிட நம்ம யூங்கி வந்து டேவை கூப்பிட்டு போயிட்டு அவருடைய மேன்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க தெருவிலே விட்டுடுறாரு. நம்ம டேவும் இறங்கி அவர் பாட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரோட நேராக கான்ட்ராக்ட் வாங்கிக்கிட்டு நம்ம டே வந்து அவங்க அப்பா கிட்டே வந்து வர அவங்க அப்பா கேள்வி கேட்குறாரு, நைட்லாம் எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம டே வந்து என்ன பண்ணுறாருனா, இல்லை நான் ஜங்குடைய மேன்ஷனுக்கு போயிட்டு திருடிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாரு. இந்த இடத்துலையும் நம்ம டேவுடைய அப்பா வந்து நம்ம டேவை பார்த்து கோவப்படுறாரு. ஏன்னா 50% தான் எழுதியிருக்குது, பேலன்ஸ் 50% எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டே கிட்ட வந்து கேள்விகள் கேட்டு கோவப்பட ஆரம்பிக்க நம்ம டே வந்து அப்பா இல்லை இதுவே போதும், இதுவே நம்மளுக்கு பாதி ஷேருக்கு மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் அவங்க அப்பா வந்து காம் பண்ணிடுறாரு. ஆனால் ரூமில் போய் பார்த்தா நம்ம டேவுடைய அப்பா காம் ஆகலை. அவருக்கு பேலன்ஸ் 50யும் வேணும். ஸோ டேவை விட்டே எடுக்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாரு. ஆனால் அவருடைய பையன் மேலேயே அவருக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஸோ அவராகவே ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணுறாரு. அவன் நம்ம ஜங்குக்கிட்ட வந்து எப்படி சொல்கிறது, யார் என்னென்னலாம் தெரியாது. ஸோ அவன் போயிட்டு வேலையை பார்க்கணுன்னா ஜங்கு கொள்ளணுன்னாலும் கொண்டுட்டு தான் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு அவங்க அப்பா வந்து இறங்க அவர் அரேஞ்ச் பண்ணியிருக்க விஷயம் நம்ம டேக்கு தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா, நானும் அவன் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்ல அவங்க அப்பாவை சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. ஒரு நாள் நைட்டு
இதே மாதிரி தான் அவங்க அப்பா வந்து சொல்லி அனுப்பிச்சதும் அந்த ஆள் வந்து என்ன பண்ணுறான்னா, அவங்க அப்பா ரெடி பண்ண அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய பேர் வந்து லியோன்னு வச்சுக்கலாம். ஓகே, அந்த லியோ பர்சன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம சங்குக்குடைய மேன்ஷனுக்குள்ளே எகிரி குதிக்கிறான். நம்ம டேவும் கூட தான் இருக்கார். நம்ம டே கூட வந்திருக்கிறதுக்கு காரணம் ஜங்குக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் கூட வந்திருப்பார். இப்போ அந்த லியோன்ற பர்சன் வந்து எங்கேருந்து இந்த கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்த அப்படின்றதுக்கு நம்ம ஜங்குக்குடைய ஆஃபீஸை கை காட்டிடுறாரு நம்ம டே. ஸோ எப்படியும் ஜங்குக் வந்து ரூமில் தான் இருப்பான். ஆஃபீஸ்க்கு போனால் ஜங்குக் சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆஃபீஸை கை காட்டியிருப்பார். ஆனால் அந்த இடத்துல தான் ஃபார்ம் இருக்குது அப்படின்றது நம்ம டேக்கே தெரியாது. ஒரு வழியாக அந்த லியோ அப்படின்ற பர்சன் வந்து ரொம்பவும் பொறுமையாக சவுண்டு போடாமல் வீட்டுக்குள்ளேயே என்ட்ரு ஆகிடுறான். அந்த காரிடோர் சைடும் வந்து நடக்க ஆரம்பிச்சிடுறான். மேலே இருக்க காரிடோர் சைடில் ஃபர்ஸ்ட் காரிடோரில் ஃபர்ஸ்ட் ரூம் நம்ம ஜங்குக்குடைய ஆஃபீஸ். ஸோ அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுறான். நம்மகிட்ட என்ன பண்ணுறாருனா, நான் இங்கேயே நிற்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனை உள்ளே அனுப்பிடுறாரு. நம்மகிட்டே நேராக நம்ம ஜங்குக்குடைய ரூமுக்கு வராரு. ஜங்குக்கு இருக்கானா அப்படின்றத பார்க்குறதுக்குன்னு வேண்டி. ஸோ நம்மகிட்டே வந்து பொறுமையாக ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க நம்ம டேவுடைய நெத்தியில் கன்னை வைக்கிறாங்க. யார் இதுன்னு சொல்லிட்டு 2 கையும் ரைஸ் பண்ணிடுறாரு நம்ம டே. கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வந்து அப்புறம் தான் தெரியுது அது ஜங்குக்குன்னு. நம்ம டே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அப்போ தான் தெரியுது. கன்னை எடுத்துட்டுறாரு நம்ம ஜங்குக்கு. நம்ம டேவை பார்த்து, உனக்கு 50% கொடுத்தோம் பத்தலையா, எதுக்கு இங்கே வந்த, புரியாமல் பேசிகிட்டு இருக்காத, உன்னை சேவ் பண்ண தான் இங்கே வந்தேன். இங்கே நான் மட்டும் இல்லை, எங்கள் அப்பா ஆல்ரெடி ரெடி பண்ண ஆளுங்களும் உள்ளே இருக்காங்க. அவங்க அந்த பேலன்ஸ் இருக்க கான்ட்ராக்டை எடுத்துகிட்டு போகணுன்னு தான் வந்திருக்காங்க. எதனாவது பண்ணி காப்பாற்றிக்கும், மாட்டிக்காத, அது சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அங்கேருந்து போயிட்டா நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. என்னடா காப்பாற்றி விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி நின்றுட்டுருக்க. இப்போ நம்ம டே அங்கேருந்து போனதும் நம்ம ஜங்குக்கு வந்து நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எங்கேனாவது போகிறேன், உனக்கு எதுக்கு அப்படின்னதும் இல்லை பரவாயில்ல நீ என் கூட சேஃப் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம ஜங்குக்கு டேவை கூடியே வச்சுக்கிறாரு. ஒரு வழியாக அந்த ரூம்குள்ளே போனான் இல்லையா, ஆஃபீஸ் ரூம்குள்ளே, அவன் வந்து அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்துடுறான். பேலன்ஸ் இருக்க 50வும் எடுத்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வர நம்ம ஜங்குக்குட்டேவும் ஒன்றா நிற்கிறத பார்த்துட்டு இவன் தப்பாக புரிஞ்சுக்கிறான். எப்படின்னா, டே வந்து ஜங்குக்கு என்னமோ ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, என்ன நீங்களே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன் பாயிண்டில் 2 பேரையும் வச்சிட்ருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஜங்குக்கு வந்து டேவை பார்க்க, டே ஒரு மாதிரி ஜங்குக்கை பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை பார்த்து, அவன் உனக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம டே அவன் எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம டே மண்டையாட்ட ஆன் ஸ்பாட் நம்ம ஜங்குக்கு கன் எடுத்து ஒரு போடுறாரு. நெத்திலே போய் விழுது, செத்து போய்ட்றான் அங்கேருந்து. அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை கூட நம்ம ஜங்குக்கு கையில் எடுக்கல. அதுக்கு முன்னாடி நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை வெளியே வரைக்கும் மேன்ஷன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணுறாரு. ஆனால் நம்ம டே அங்கேருந்து போகிற மாதிரி இல்லை. ஏன்னா பேலன்ஸ் இருக்க பாடி கார்ட்ஸும் உள்ளே தான் இருக்காங்க. நான் இருந்தால் உனக்கு சேஃபு, நான் உள்ளே இருக்கேன்னு கேட்க. ஆனால் நம்ம ஜங்குக்கு வந்து இல்லை பரவாயில்ல நீ இங்கேருந்து போ, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை அமுச்சு வைக்கிறதுலே குறியாக இருக்கார். நம்ம டே வந்து ஒரு பக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு வண்டியோடைய லைட் வந்து ஆன் ஆகுது. யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம டேவுடைய அப்பா. அவர் வந்து என்ன பண்ணுறாருனா, நம்ம ஜங்குக்கும் டேவும் சீரியஸாக, அதாவது பர்சனலாக அவங்களுக்குள்ள ஏதோ டீலிங்ஸ் வச்சுருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூட பார்க்காம நம்ம டேவை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வராரு. நம்ம டே வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அப்பா எப்படி இப்படி அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரால் திருப்பி அட்டாக் பண்ணவும் முடியல. ஸோ ஒரு மாதிரி அந்த இடத்துல சில மாதிரி நின்றுட்டுருக்க நம்ம ஜங்குக் தான் அந்த நேரத்தில் நம்ம டேவை கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு மேன்ஷனுக்குள்ளேயே இருக்க ஒரு காம்பவுண்ட் செவரும் வச்சு அந்த ஒரு ஹெல்ப் மூலமாக நம்ம டேவை வந்து அவரே வந்து கொஞ்சம் எந்த புல்லட்ஸும் படாத மாதிரி கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து டேவுடைய அப்பா அப்படின்ற காரணத்தினால அந்த புல்லட்டை வந்து இறக்கிடக்கூடாது, கொஞ்சம் பயமுடுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பார்த்து சுடுறாரு, அவங்க அப்பா பார்த்து சுடாமல். ஆனால் அவங்க அப்பா விட்டுற மாதிரி இல்லை. நம்ம டேவை இது கொன்னுட்டு ஜங்குக்கையும் கொல்ற அந்த ஒரு நோக்கத்திலே இருக்கார். நம்ம டேக்கு ஒரு நிமிஷம் கோவம் வந்துடுது. அவர் ஏஞ்சி போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து தள்ளி விட்டுட்டு, நீ எனக்கு முக்கியம், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த இடத்துல தள்ளி விட, நம்ம ஜங்குக்கு சொன்ன வார்த்தை நம்ம டேவுடைய மைண்டுக்குள்ளே ஒரு மாதிரி ஓடுது. நம்ம ஜங்குக்கு போயிட்டு நம்ம டேவுடைய அப்பாவை அடிக்க ஆரம்பிச்சிட்றாரு. இது
ரத்த காயம் படுத்த வேண்டாம், ஆனால் டயர்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரும் பதிலுக்கு அடிக்கிறாரு. பாடிகார்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் வராங்க நம்ம ஜங்கு கிட்ட. பட் சமாளிக்கிறாரு. நம்ம டேவை பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, நம்ம டேவும் ஏஞ்சி போய் அவங்களுடைய பாடிகார்ட்ஸை அவரே அடிக்கிறாரு. அதாவது அவருடைய பாடிகார்ட்ஸை அவரே அடிக்கிறாரு. அவங்க அப்பாவை பாதுகாக்கிறதுக்குன்னு வந்த எல்லா பாடிகார்ட்ஸையும் நம்ம டேவே அடிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாருமே அந்த இடத்துல அன்கான்ஷியஸ் ஆகிடுறாங்க. அவங்க அப்பா மட்டும் கான்ஷியஸாக இருக்காங்க. அதுவும் டயர்டாக இருக்கார் பார்க்குறதுக்கு. நம்ம சங்குக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. தப்பாக புரிஞ்சிட்ருக்க, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அந்த கான்ட்ராக்டில் பாதியை தான் உனக்கு கொடுக்க முடியும், பேலன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு போக நம்ம கோவத்தில் கத்த ஆரம்பிக்கிறாரு. உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. நீங்களும் நானும் நினச்சிட்ருக்க மாதிரி கிடையாது இவன், உங்களை விட இவன் எனக்கு எவ்வளவோ பரவாயில்ல, உங்களை விடவே என்னை அவன் நல்லா பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதந்தத்தில் ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்றாரு. நம்ம ஜங்குக்கு அவ்வளோ கோவமாக இருந்தவர் மியூட் ஆகிட்டு நம்ம டிவியே பார்த்துட்ருக்காரு. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. நம்ம கோவத்தில் கையில் வச்சுருக்க இது ரிவால்வரை பட்டு 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 பட்டுன்னு கீழே சுடவே ஆரம்பிக்கிறாரு. தரையை பார்த்து சுடுறாரு. அதில் ஒரு குண்டு தெரியாமல் அவங்க அப்பாவோட காலில் பட்டுருது. நம்ம வந்து அதை ஒரு இன்டென்ஷனோட பண்ணலை, ஆனால் தெரியாமல் பட்டுருது. நம்ம ஜங்குக்கு அவருடைய காலில் பட்டுருச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் எனிமி நம்மளுக்கு ஆப்போசிட்டில் உள்ள பர்சன் அப்படிலாம் நினைக்கல, டேவுடைய அப்பா அப்படின்றதுனால ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு, அதாவது காப்பாற்றுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. நம்ம ஜங்குக்கே கூப்பிட்டு போகிறாரு. அந்த இடத்துல அமைதியாக தான் இருக்கார். ஏன்னா அவருக்கு அவங்க அப்பா மேலே அவ்வளோ கோவம், அதே சமயம் ஒரு பயம். அவர் அந்த இடத்துல எதுவுமே பண்ணல, அமைதியாக உட்காந்துட்ருக்க நம்ம ஜங்குக்கு தான் பார்த்துக்கிறாரு ஹாஸ்பிட்டலில் உள்ள எல்லாத்தையுமே. அவரும் அமைதியாக இருக்கார். நம்ம டேவுடைய அப்பா வந்து உள்ள அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கும் போது இவங்க 2 பேரும் வெளியே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெருமூச்சு விட்டுட்டு ஜங்குக்குடைய ஷோல்டரில் லைட்டாக சாயிறாரு. நம்ம ஜங்குக்கு ஒரு புது விதமான ஃபீல். என்ன இவன் இப்படி இருக்கான், இவ்வளோ நாளாக என்னை பார்த்தாலே கற்றுக்கிட்டு இருந்தான், ஆனால் இப்போ என்னென்னா என்னை சேவ் பண்ணுறதுக்குன்னு வரான், என்கிட்ட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன், என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து மைண்டுக்குள்ளேயே போட்டு யோசிக்க ஆரம்பிக்க நம்ம ஜங்குக்கே கேட்குறாரு டேவை பார்த்து, உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்கேன்? அது உங்கள் அப்பா, ஆனால் அவர் என்னுடைய அப்பா மாதிரி நடந்துக்கலையே. இன்னும் சொல்லப்போனா இன்றைக்கி நான் உன் வீட்டுக்கு வந்ததுக்கு காரணமும் அவர் தான். என் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஒரு ஆளை ரெடி பண்ணாங்க, அவனுக்கு பாதுகாப்பாக என்ன அனுப்புகிறாங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை ஜங்குக்கு. நான் கோவப்பட்டுட்டு இருந்தேன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்கள் அம்மா மேலே எங்கள் அம்மாவோட பாசம் எனக்கு இல்லாமல் போனனால தான் நான் எனக்கு கோவப்பட்டேன். ஆனால் எனக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு இப்போ, அது நீ இல்லைன்னு. எனக்கு இப்போ உன் மேலே ஒரு துளி கூட கோவம் இல்லை. எனக்கு சொல்லப்போனால் வருத்தமாக இருக்கு. என்னால் நீ இப்போது இவ்வளோ விஷயங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கு. என்னை மன்னிச்சிடு. இது நீயும் நானும் கேட்க வேண்டிய மன்னிப்பு இல்லை, எங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாவும் கேட்க வேண்டிய மன்னிப்பு. அவங்க ஆரம்பித்து வச்சது, நீ இதை பற்றி வீணாக யோசிக்காத. இல்லை இருந்தாலும் அதை பற்றி யோசிக்காதுன்னு சொல்கிறேன்ல. சரி, ஐம் சாரி, விடு. உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் அந்த அளவுக்குலாம் சீரியஸான இது இல்லை, காலில் தான் பட்டிருக்கு. தெரியும், சேஃபாக பார்த்துக்கோ. அவர் எனக்கு கிட்ட கூட நெருங்க விட மாட்டார். எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. அப்போ இண்டிபெண்ட்டாக இருக்க வேண்டியதானே, அதுக்கும் விட மாட்டேங்கிறாரு. ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண எல்லாம் சரியாப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சும்மா நம்ம கூட அப்படியே பேசிக்கிட்டு நம்ம கம்பெனி கொடுத்துட்டே இருக்கா. நம்ம ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்கார் நம்ம ஜங்குக் கூட. நம்ம ஜங்குக் வந்து நம்ம உடைய அப்பாவை ரெஸ்கியூ பண்ணனால அவரும் எதுவுமே பேசவே இல்லை. ஜங்குக்கு வந்து அமைதியாகவே இருக்கார், கோவமாகவும் கத்தலை, ஏன்னா காப்பாற்றிருக்கான் இல்லையா. ஸோ அதனால் கோவமாகவும் கத்தலை, எதுவும் பண்ணல. நம்ம வந்து ஜங்குக் கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கம்பெனி டீலிங்ஸ்க்கு போகும்போதெலாம் விட்டு கொடுக்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு
சாஃப்டாக மாறிடுறாங்க 2 பேருமே. அந்த எனிமீஸ் அப்படின்றத தாண்டி கொஞ்சம் சாஃப்டாக மாறிடுறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சைட் அடிச்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த ஸ்டோரியை இங்கேயே முடிக்கிறேன். இதுக்கு ஒரு செகண்ட் பார்ட் போடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? என்னால் சுத்தமாக முடியல கைஸ், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். டாடா எவ்ரிபடி, ஐ லவ் யூ ஆல்.